செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஓரிரு இடங்களை தவிர அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் தொடங்கிவிட்டதாக கூறியிருக்கும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, பால் விநியோகம், போக்குவரத்து முழுமையாக சீரடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். திருவொற்றியூர், எர்ணாவூர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீருடன் பரவிய கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் மக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குடிநீர், அரிசி, பருப்பு என அத்தியாவசிய பொருட்களில் கூட எண்ணெய் கலந்திருப்பதால் அவர்கள் செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் உள்ள காவல் நிலையத்தில் எதிர்பாராத விதமாக இளம்பெண் தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்வது சிறிய இடைவேளை. சுற்றுலாத்துறையில் 2027ஆம் ஆண்டு உலகின் 3வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார். மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளை